Hi, இன்னைக்கு regular falseல another one problem பார்க்கலாம். Question என்னன்னா solve the positive root of x minus cos x equal to 0. ஓகேவா? So x minus cos x னு கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு ப்ராப்ளம் log யூஸ் பண்ணி போட்டோம் இல்லையா, அது இந்த x minus cos xலாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? சரி கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. இப்போ இதில் பாருங்க x minus cos xனா உங்களுக்கு தெரியும், இதுதான் இந்த x ஈக்குவல் டு 0க்கு முன்னாடி இருக்கிறது தான் உங்களுடைய ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ இங்கே வந்து உங்களோட f of xங்கிறது என்னது, f of x is equal to x minus cos x இல்லையா, இதுதான் உங்களுடைய ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக 0 1 2லாம் கொடுத்து நெகட்டிவ்லேருந்து எப்போ பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணும் இல்லையா. அப்போ f of 0 என்னன்னா 0 minus cos 0, cos 0 வேல்யூ என்னது 1 இல்லையா. இப்போ 0 minus 1, அப்போ minus 1 கிடைக்குது, உங்களுக்கு நெகட்டிவ் ரூட் கிடைக்குது. எப்போ இது பாசிட்டிவாக மாறுதுன்னு பார்க்கணும். இப்போ cos 1 கொடுக்கலாம், எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தா என்ன வரும், 1 minus cos 1. ஓகேவா. அப்போ காஸ் ஒன்னோட வேல்யூ நீங்கள் கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணணும். இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா இங்கே டிகிரி இருக்கு இல்லையா, அந்த மோடை சேஞ்ச் பண்ணும், ரேடியன் மோடுக்கு சேஞ்ச் பண்ணும். ஸோ ரேடியன் மோடு எப்படி பண்ணுவோம், மோடு ஃபிக்ஸ் பண்ணி மோடில் உனக்கு இங்கே ரேடியன் அழுத்திட்டே இருந்தீங்கன்னா இங்கே ரேடியனுக்கு பதிலாக 2 இருக்கு இல்லையா, அப்போ நீங்கள் 2 ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரேடியன் மோடு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா. இப்போ 2 பண்ணோன்னே இங்கே பாருங்கள் கால்குலேட்டரில் மேலே ஆர் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ கால்குலேட்டரில் மேலே ஆர் வந்தது தான் ரேடியன் மோடு. ஸோ ரேடியன் மோடை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் கால்குலேட்டரில் இந்த காஸ் சைனோடைய வேல்யூலாம் நியூமரிக்கலுக்கு கண்டுபிடிக்கணும். சரியா. டிகிரி வச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் ராங்காக வரும். ஸோ ஓகே. ஸோ காஸ் 1, காஸ் 1 வேல்யூங்கிற பாருங்கள் 0.5403 இருக்கு இல்லையா. ஸோ அது நம்ம காசோடைய வேல்யூ. சரி, அப்போ காசோடைய வேல்யூ என்னது எங்களுக்கு 0.540302. அதுக்கு அடுத்த நம்பர் 3ல் தான் இருக்குது, 5 விட கம்மியாக தான் இருக்குது, அதனால் நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். சரி, இதுதான் வந்து உங்களுக்கு என்னது காஸ் 1 வேல்யூ. அப்போ உங்களுக்கு ஈக்குவல் டு 1 மைனஸ் இந்த காஸ் வேல்யூ இல்லையா. அப்போ 1 மைனஸ் இதோடைய வேல்யூ என்னன்னு கிடைச்சா போதும் உங்களுக்கு, அதுதான் உங்களுடைய ஆன்சர். ஸோ அப்போ 1லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கால்குலேட்டரை யூஸ் பண்ணி உங்களுக்கு 0.459698ன்னு கிடைக்கும். இது இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் ரூட் தானே. பாருங்கள், எனக்கு இதுக்கு வந்து 1 மைனஸ் இந்த பாயிண்ட் காசு 1 வேல்யூ 0 பாயிண்டில் தான் இருக்குது, அப்போ கண்டிப்பாக பாசிட்டிவ் தானே. அப்போ 1 மைனஸ் இந்த வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0.459698. ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகிடுச்சு எப்போ கொடுக்கும்போது, எக்ஸுக்கு 0 1 கொடுக்கும்போது இல்லையா. அப்போ therefore the root எங்கே லை ஆகும், the root lies between 0 and 1. அப்போ 0க்கும் 1க்கும் நடுவில் தான் என்னுடைய ரூட்டே இருக்க போகுது. சரியா. சரி, இப்போ கண்டுபிடிக்கலாமா. ஓகே, இப்போ என்ன நமக்கு ரூலு, a less than b இல்லையா. இதில் எது சின்னதாக இருக்கோ அது a, எது பெருசாக இருக்கோ அது b இல்லையா. அப்போ சின்னதாக இருக்கிறது 0 தானே. அப்போ a ஈக்குவல் டு 0, b ஈக்குவல் டு 1. அப்போ f ஆஃப் a வேல்யூனா ஏக்கு பதிலாக 0 கொடுக்கணும். அப்போ f ஆஃப் 0 போட்டு கண்டுபிடிச்ச வேல்யூ என்னது -1. f ஆஃப் bனா bக்கு பதிலாக 1. அப்போ f ஆஃப் 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது 0.459698. அப்போ x1 கண்டுபிடிக்கலாமா. x1 ஃபார்முலா என்னது, a இன்ட்டு f ஆஃப் b மைனஸ் b இன்ட்டு f ஆஃப் a டிவைடட் பை f ஆஃப் b மைனஸ் f ஆஃப் a. ஸோ இப்போ இதோடைய வேல்யூ எல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா. a வந்து 0ங்கிறதுனால டோட்டலாக ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆகிடும். 0 இன்ட்டு f ஆஃப் b வேல்யூ நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது உங்களுக்கு 0 தான் இல்லையா. மைனஸ் b இன்ட்டு பியோடைய வேல்யூ 1 இன்ட்டு f ஆஃப் a வேல்யூ என்னது -1 டிவைடட் பை f ஆஃப் b மைனஸ் f ஆஃப் a. ஸோ 0.459698 மைனஸ் f ஆஃப் a உடைய வேல்யூ -1. ஸோ அதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணி டிவைட் பண்ணாலே உங்களுக்கு x1 வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா. ஸோ உங்களுக்கு x1 வேல்யூ என்ன கிடைக்கும்னா 0.685078. இதுதான் உங்களுடைய x1 வேல்யூ. x1 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், f ஆஃப் x1 சைன் செக் பண்ணணும் இல்லையா. f ஆஃப் x1 என்னது, கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக x1 கொடுக்கணும். அப்போ x1 மைனஸ் காஸ் x1, இங்கே x இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக நான் x1 கொடுத்துருக்கேன், அதான் f ஆஃப் x1. ஓகேவா. f ஆஃப் xனா இங்கே எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துலாம் நான் x1 கொடுக்குறேன்னா f ஆஃப் x1. ஓகேவா. சரி, இப்போ f ஆஃப் x1 வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ அது மைனஸ் காஸ் ஆஃப் இந்த பாயிண்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா. அப்போ உங்களுடைய f ஆஃப் x1 என்ன கிடைக்கும்னா -0.089292 கிடைக்கும். ஓகேவா. இது என்னது உங்களுக்கு இப்போ நெகட்டிவ் இல்லையா. ஸோ அப்போ நெகட்டிவ் கிடச்சிச்சுனாலே இந்த x1 பாசிட்டிவ் எங்கே கிடச்சிருக்கு, லாஸ்ட்டாக f ஆஃப் 1 கொடுக்கும்போது தான் இல்லையா. அப்போது x1 பாயிண்ட் என்னது, therefore the root lies between
நெகட்டிவ் வேல்யூ என்னது x1 உடைய வேல்யூ 0.685078 அண்டு பாசிட்டிவ் எங்கே கிடச்சிருக்குன்னா இங்கே 1ல் தான் கிடச்சிருக்கு. இனி 1 வந்து ஃபிக்ஸ்டு, இந்த நெகட்டிவ் பாயிண்ட் தான் மாறும். ஓகேவா? அப்போ a less than bனா இதான் a, இது என்னுடைய b இல்லையா? அப்போ நியூ a வேல்யூ என்னது 0.685078 அண்ட் ஒவ்வொரு ரூட்டில் லை ஆகும்போது a உடைய வேல்யூ ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ f of aங்கிறது என்னது இந்த பாயிண்ட்டை கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு வேல்யூ கிடச்சிச்சு இல்லையா, அதுதான் -0.89292 அண்ட் f of b உடைய வேல்யூ இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்கள் 0.459698. ஓகேவா? அப்போ x2 உடைய வேல்யூ த சேம் ஃபார்முலா தான். ஓகேவா? என்னது a இன்ட்டு f of b மைனஸ் b இன்ட்டு f of a டிவைடட் பை f of b மைனஸ் f of e. அவ்வளோதான். இப்போ நமக்கு தெரிஞ்ச அந்த 4 வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x2 உடைய வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா? x2 என்ன வருதுன்னா 0.736299. இதுதான் உங்களோட x2 உடைய வேல்யூ. இப்போ x1 x2 கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒரு டெசிமல் கூட சேம் கிடையாது இல்லையா? அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும், நீங்கள் x3 கண்டுபிடிக்க போயிடணும். இப்போ f of x3 கண்டுபிடிக்கலாமா? f of x3 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் வருதா பாசிட்டிவ் வருதான்னு செக் பண்ணணும். சரி, f of x2. ஓகேவா? அப்போ என்னது x2 மைனஸ் cos x2 உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுதானே உங்களுடைய ஃபங்க்ஷன் x மைனஸ் cos x தானே. அப்போ x2 f of x2னா x2 மைனஸ் cos x2. ஸோ அப்போ x2 உடைய வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். x2 மைனஸ் cos இந்த x2. உங்களுக்கு cos x2 எப்படி கண்டுபிடிக்கணும்னா cos எழுத்திட்டு இந்த x2 உடைய வேல்யூ என்னன்னு பார்க்கணும். x2 உடைய வேல்யூ என்னது உங்களுக்கு இங்கே 0.7 தானே, அதை போய் இங்கே ஜஸ்ட்டு டைப் பண்ணணும், அவ்வளோதான். அப்போது 0.736299. ஓகேவா? போட்டால் ஈக்குவல் டு அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு cos 0.72 வேல்யூ கிடச்சிரும். ஸோ 0.7 இல்லையா? அப்போ அதை வந்து x2 மைனஸ் இந்த 0.740ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதான் f of x2 உடைய வேல்யூ. சரியா? இப்போ f of x2 உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா -0.004660. இதுவும் உங்களுக்கு நெகட்டிவ் தான் இல்லையா? அப்போ ரூட்ஸ் வந்து எங்கே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகுதுன்னா ரூட் x2க்கும் இந்த 1ங்கிற பாயிண்ட்டுக்கும் தான் லை ஆக போகுது இல்லையா? அப்போ ரூட்ஸ் எங்கே லை ஆகுது? தேர்ஃபோர் த ரூட் நெகட்டிவ் பாயிண்ட் என்னது x2 இல்லையா? x2 அண்டு 1 இதுக்கு ரெண்டுத்துக்கும் தான் லைஸ் பிட்வீன். ஓகேவா? இதுக்கு நடுவில் தான் உங்களுக்கு லை ஆக போகுது. அப்போது ஏ பிங்கிறது என்னது எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ பி ஃபிக்ஸ்டு தான் பி இல்லையா? அப்போ ஏ மட்டும் தான் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ ஏங்கிறது என்னது உங்களோட x2 வேல்யூ. x2ங்கிறது என்னது கொடுத்துருக்கோம் இல்லையா? 0.736299. ஓகேவா? அப்போ பிங்கிறது என்னது 1. ஸோ f of a உடைய வேல்யூ என்னது -0.089292 அண்ட் f of b உடைய வேல்யூ என்னது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த 1க்கு 0.459698. ஓகேவா? f of ஏன்னா இந்த fங்கிற ஃபங்க்ஷனில் 0.73 போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுங்கிறது இங்கே தானே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பாயிண்ட் கிடையாது, என்ன பாயிண்ட் கிடச்சிருக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது -0.004660. ஓகேவா? சரி, இப்போது ஏபி f of a f of bலாம் x3 ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபார்முலா எல்லாத்துக்கும் சேம் தான். a f of a உடைய வேல்யூ மட்டும்தான் மாறும், b f of b அப்படியே தான் இருக்குது இந்த ப்ராப்ளத்துக்கு. ஓகேவா? ஏதாவது ஒரு பவுண்ட்ரி மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், அது என்ன பவுண்ட்ரின்னு ஒவ்வொரு ப்ராப்ளம் பொறுத்து. சரியா? இப்போ x3க்கு இது எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் x3 உடைய வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? இப்போ x3 என்ன கிடைக்குதுன்னா 0.738945. இப்போ x3 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் x2 உடைய வேல்யூட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது 2 டெசிமல் பிளேசஸ் சேமாக வந்துடுச்சு இல்லையா? அப்போ எனக்கு 3 டெசிமல் பிளேசஸ்னால் இன்னும் 1 மோர் ஸ்டெப் போனாலே எனக்கு 3 டெசிமல் பிளேசஸ் சேம் ஆகிடும். ஓகேவா? அப்போ x3 கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ண போகிறோம்? f of x3 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபங்க்ஷன் என்னது x மைனஸ் cos x இல்லையா? அப்போ x3 மைனஸ் cos x3 அவ்வளோதான். இப்போ x3 இருக்கிற இடத்துலலாம் இந்த பாயிண்ட்டை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு f of x3 கிடச்சிரும். ஓகேவா? அப்போ f of x3 உடைய வேல்யூ என்னன்னா -0.000235. ஓகேவா? இதுதான் உங்களுடைய. ஸோ இங்கேயும் உங்களுக்கு நெகட்டிவ் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் உங்களுடைய ஏ வேல்யூ. ஏங்கிறது 0.00235, பிங்கிறது 1. அப்போது இது வந்து f of a வேல்யூ. ஓகேவா? f of b வேல்யூங்கிறது என்னது
முன்னாடி அந்த ஒன்னுங்கிற வேல்யூ கொடுக்கும்போது வந்தது தானே 0.45. ஸோ 0.459698. ஓகே, அப்போ ஏங்கிற வேல்யூ என்னது, இதுக்கு இன்புட்டாக என்ன கொடுத்துருக்கீங்களோ அது உங்களுடைய x3 0.738945. ஓகேவா, இங்கே இதுக்கு முன்னாடி எழுதினோம் த ரூட் லைஸ் பிட்வீன் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். நெகட்டிவோட இன்புட் என்னது x3. அப்போ x3லேருந்து பாசிட்டிவ் இன்புட் இங்கே தான் இருக்குது, பாசிட்டிவ் இன்புட்டு 1. அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு x3க்கும் 1க்கும் இன் பிட்வீனில் தான் இருக்குது. சரியா, இப்போ இதில் போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், x4ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன்னா, அப்போ x4 என்னது சேம் ஃபார்முலா a இன்ட்டு f of b minus b into f of a divided by f of b minus f of a. ஸோ இந்த 4 வேல்யூ எடுத்துகிட்டு போய் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x4 கிடச்சிரும். ஸோ x4ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 0.739079. ஓகேவா, ஸோ உங்களுக்கு பாருங்கள், இப்போ இதில் 739 இருக்குது, இங்கே 738. பட் அடுத்த நம்பர் 9ல் இருக்கிறதுனால 5க்கு மேலே இருக்கிறதுனால 1 ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ 739 தான் உங்களுக்கு க்ளோஸ்ட் ஆன்சராக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் த ரூட் இஸ் 0.739. ஓகேவா, புரிஞ்சிச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு. இங்கன்னா இங்கே பாருங்கள் 739 இருக்குது, இங்கே 738 இருக்குது. பட் நெக்ஸ்ட் நம்பர் 9 இருக்கிறதுனால ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 9ல் கிடச்சிரும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், x3 வேல்யூவை இப்படி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ரூட் என்ன கிடைக்கு 0.739. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். ஓகேவா, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா, தேங்க்யூ, பாய்.